மண்ணோடு மண் ஒட்டி கல்லோடு கல் சேர்ந்து இவ்வளவு பெரிய உயரத்திற்கு வருவதற்கு ஒரு 3 பேர் காரணமாக இருந்தார்கள். அதை நாம் அனைவரும் அறிவோம். இரவு பகல் என்று வேறுபாடு இல்லாமல் எப்பொழுதும் இந்த இடத்திலேயே அமர்ந்து இது ஆண்டவருடைய திட்டப்படி சரியாக இது நடக்க வேண்டும் என்பதை மனதில் கொண்டவர்களாக அன்னும் பகலும் உழைத்தார்கள் என்பதிலே சந்தேகமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த 3 பேரையும் நம்முடைய பாசனையில் ஆயருடைய திருக்கரங்களிலே ஒரு சிறிய அன்பளிப்பை நாம் அவர்களுக்கு கொடுத்து இந்த நாளிலே அவர்களுக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுகளையும் நாம் அவர்களுடைய கடின உழைப்பிற்கு நாம் தெரிவித்துக் கொள்ள இந்த நேரத்திலே நான் அந்த 3வரையும் அழைக்கின்றேன். முதலாவதாக நம்முடைய இந்த எபியை வடிவமைத்து தொடர்ந்து அதனுடைய கட்டுமான பணியிலே ஈடுபாடு கொண்டிருக்கிறவர் நம்முடைய ரஜிக்குமார் அவர்கள். அவர்களை இப்பொழுது நான் வேலைக்கு அழைக்கின்றேன். ஆயர் அவர்கள் தன்னுடைய திருக்கரத்தினாலே இந்த அன்பளிப்பை கொடுக்க வேண்டி அவரை பணிவோடு கேட்டுக்கொள்கிறார். அடுத்ததாக கட்டுமான பணியிலே தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இரவும் பகலும் தொடர்ந்து இந்த வேலையை முடிப்பதற்கு கண்ணும் கருத்துமாக இருந்தவர் என்றால் நம்முடைய லாரன்ஸ் அவர்கள். நம்முடைய பங்கிலே அதிகமான கட்டிடங்களை அவர் கட்டியவர். ஆகவே அவரையும் இந்த நேரத்திலே பாராட்டி ஒரு சிறிய அன்பளிப்பை ஆயர் அவருடைய திருக்கரங்களிலே அவர் பெற்றுக்கொள்ள அவரை அழைக்கின்றேன். அடுத்ததாக ஒளி அமைப்பு நமக்கு நல்லா தெரியும். அவரு பயங்கர இப்ப கூட எங்காவது பிஸியா சுவிட்ச போட்டுக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய அமல் அவர்கள். அமலையும் நாம் இப்பொழுது பாராட்ட வேண்டியது தகுந்ததாக இருக்கிறதாகவே ஆயிரம் திருக்கரங்களிலே ஒரு ஆசீர்வாதத்தையும் அந்த சிறிய அன்பளிப்பை அவர் பெற்றுக்கொள்ள அவரையும் அழைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆயர் நம்முடைய சொல்லுக்கிணங்க நம்முடைய அழைப்புக்கிணங்க நம்முடைய பங்கிலே இங்கே வந்திருந்து இன்றைக்கு நம்மோடு நம்முடைய மறை மாவட்ட ஆயர் இருக்கிறார். அவருக்கு ஒரு சிறிய அன்பளிப்பாக நம்முடைய பங்கிலிருந்து நாம் அவருக்கு கொடுப்போம். நம்முடைய ஆயர் அவர்கள் திருக்கரங்களிலே எங்களுடைய எஸ்எம்ஏ மாகாண தலைவர் தர்மு அவர்களுக்கு ஒரு சிறிய அன்பளிப்பை நாம் கொடுத்து கொடுக்கிறோம். அன்புக்குரியவர்களை இப்பொழுது நம்முடைய பாசமிகு ஆயர் நமக்கு மத்தியிலே உரையாற்றுவார்.